குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? யார் நம்மளை ஏதாவது நினைச்சிருவாங்களா? இந்த ஒரு கேள்வி இல்லை நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கு தானே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற பெரும்பாலான முடிவுகள் உண்மையிலே உங்களுக்காக எடுக்கப்பட்டதா, இல்லை இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்மளோட சோஷியல் மீடியாவில் நம்முடைய கெத்து குறைஞ்சிருமோன்ற பயத்தில் எடுக்கப்பட்டதா? நீங்க கட்டுன வீடு உங்க தேவைக்கா, இல்ல மத்தவங்க பார்த்து பா என்ன பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க அப்படின்னு ஆச்சரிய பாக்குறதுக்கா? இல்ல உங்க மகளையோ மகனையோ படிக்க வைக்கிறவக்கு ஒரு கோர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய திறமைக்காகவா, இல்ல அவங்க விருப்பப்பட்டு அதற்காகவா, இல்ல உங்களுடைய பையனோ பொண்ணோ இன்ஜினியர் டாக்டர் 4 பேர்ட்டு சொல்லி பெருமை காட்டுறதுக்கா? நீங்க வாங்குற காரு, ஃபேனு, பைக்கு, காரு, இல்லை நீங்க கெட்டுற புடவைகள், ஜுவல்ஸ் என்ன வேணாலுமே வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் உங்க வசதிக்கா, இல்லை நானும் உனக்கு சலைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்காகவா? யோசிச்சு பாருங்க. நாம வாழ்றது நம்ம வாழ்க்கையிலங்க, நம்ம மற்றவங்களுடைய பார்வையில மற்றவங்க கிட்ட எப்படி தெரியுறோன்றது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக அடிமைகளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுதானே உண்மை. இந்த கம்பேரிசன் ட்ராப்னு சொல்றோம் இல்லையா, இது எப்படின்னா போலி அந்தஸ்து, அதாவது ஒரு எப்படி சொல்லலாம்னா இங்கிலீஷ்ல ஸ்டேட்டஸ் ஆங்ஷைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அமைதியா நுழைஞ்சு நிம்மதியையும் அன்பையும் இது கொண்டுட்டு இருக்கு. இன்னைக்கு இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான இதுல நம்ம எப்படி மாற்றோம், இதனால நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி ஒரு நரகமா மாறுது, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நிஜமான தீர்வு என்ன அப்படின்றத பத்தி தான் எந்த ஒரு என்ன சொல்ல ஹைடு எதுவுமே இல்லாம உங்க மனசாட்சியை நீங்க கேள்வி கேட்குற அளவுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு புரிகிறபடி ஒரு கதையோட ஆரம்பிக்கலாமே இல்லையா? ஒரு நிஜமான ஒரு ஸ்டோரி, ஒரு குடும்ப அமைப்பை வச்சே சொல்லிக்கலாம். கேரக்டர் நேம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சுரேஷ் ஒரு நடுத்தர வர்க்க ஒரு குடும்ப தலைவர். மாசம் ஒரு 50,000 சேலரி வாங்குறார். அவருடைய மனைவி பேரு கவிதா. அவங்களுக்கு 2 குழந்தைகள். அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா நிம்மதியா ஒரு நல்ல ஒரு நதியில போற ஒரு ஓட மாதிரி அழகா போயிட்டு இருந்தது. ஆனா பிரச்சனை எப்ப தெரியுமா ஆரம்பிச்சது? சுரேஷுடைய அண்ணன் தன்னுடைய சொந்த ஊர்ல ஒரு பெரிய வீடு கட்டி ஆடம்பரமா கார் வாங்கி ஒரு பெரிய ஒரு ஹவுஸ் வார்மிங்க்கு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த விசேஷத்துக்கு போயிட்டு வந்த நாள்ல இருந்து கவிதா மனசுல ஒரு சின்ன மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க வீட்டை பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காங்க, நாம மட்டும் ஏன் இன்னும் இந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம்? அவங்க பசங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஆனா நம்ம பசங்கெல்லாம் சாதாரண ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். எப்படி கார்லாம் வச்சிருக்காங்க, ஆனா நம்ம ஒரு பழைய ஒரு பைக் வச்சிருக்கோம். நமக்கு இந்த சொந்தக்காரங்க மத்தியில நமக்கு என்ன மரியாதை இருக்கும், என்ன அந்தஸ்து இருக்கும் அப்படின்னு கவிதா பேச ஆரம்பிக்க அது மெல்ல மெல்ல சுரேஷோட மனசுலயும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கேட்டு கேட்டு அவரும் என்ன யோசிக்கிறாரு, நம்மளும் இவங்க முன்னாடி குறைஞ்சவங்க எல்லாம் நிரூபிக்கணும்ன்றதுக்காக அடுத்த 3 வருஷத்துக்குள்ள சுரேஷ் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? தகுதிக்கு மீறி ஒரு பெரிய வீட்டை லோன் போட்டு வாங்குறாரு. சொந்தக்காரங்க முன்னாடி கெத்து காட்டுறதுக்கு காரை லோன் போட்டு எடுக்கிறாரு. குழந்தைகளை அதிக ஃபீஸ் கட்டுற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. முடிவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சுரேஷோட மாத வருமானம் வெறும் 50,000 தான். ஆனா மாச இஎம்ஐ அவர் கட்ட வேண்டியது 75,000. எப்படி அவரால் கட்ட முடியும்? கடனை அடைக்கிறதுக்கு பிரைவேட் லோன், கிரெடிட் கார்டுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்ல மாட்டிட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல என்ன தெரியுமா இருக்கு? பெரிய வீடு இருக்கு, ஆனா நிம்மதி. கார் இருக்கு, ஆனா அந்த காருக்குள்ள வெளியே போறதுக்கு ஒரு சந்தோஷமா போக நேரம் இல்லை. சுரேஷுக்கு பிபி வந்துருச்சு, தூக்கம் கிடையாது, நிம்மதி போயிடுச்சு. கவிதாவுக்கு ஐயோ கடன் அதிகமாயிடுச்சுன்னு ஒரு பதட்டம். அதனால ஆங்ஷைட்டி, டிப்ரெஷனுக்குள்ள எல்லாம் அவங்க மாத்திக்கிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தினமும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இதனால குழந்தைகள் நிம்மதி இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. கணவர் சொல்றாரு, நான் நிம்மதியா குடும்பம் நடத்திட்டு இருந்தேன், உன்னோடைய பேராசையால தான் நான் இப்படி நடத்திட்டேன். அவன் என்ன சொல்றா, நான் சொன்னா உனக்கு எங்க போச்சு, உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னு சொல்லி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவனுடைய குடும்பத்துடைய நிம்மதியே போயிடுச்சு. இப்போ யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த வாழ்க்கை? இந்த விசேஷத்துல சூப்பர்னு சொன்ன அண்ணன் குடும்பமோ இல்ல சொந்தக்காரங்களோ யாராவது கடன் அடைக்க 1 மாச இஎம்ஐயோட கொடுக்க போறது இல்லை. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி கெத்தா தெரியணும்ன்ற ஒரே காரணத்துக்காக சுரேஷ் தன்னுடைய வாழ்க்கையவே நரகமாக்கிட்டார். ஏன் நம்மலாம் இப்படி பண்றோம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக அதாவது என்ன சொல்லுங்க, சொசைட்டியோட அந்த இதுவும் சைக்கலாஜிக்கல் காரணமும் என்ன தெரியுமா?
எப்படி சொல்றதுன்னா, ஒரு முதல்ல வந்துட்டு என்னன்னா, நம்ம சமூகம் வந்து எப்படின்னா, ஒரு மனுஷனுடைய குணத்தையோ இல்ல நேர்மையோ வச்சுட்டு ஒரு மனுஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல. அவனுடைய ஸ்டேட்டஸை தான் பார்க்குது. அவன் என்ன கார் வச்சிருக்கான், என்ன வீடு எந்த ஏரியால வீடு வச்சிருக்கான், என்ன பிராண்டு துணி போடுறான், அவன் எப்படி இருக்கான், அவனுடைய ஏர்னிங்ஸ் என்ன, இதை வச்சுதான் அவனுக்கு ரெஸ்பெக்ட். அதை இந்த பாய்சனான சிஸ்டம் தான் நம்மளை வந்து கடன்காரங்களா மாத்தி விட வைக்குது. புரியுதுங்களா? அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டிஜிட்டல் இல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது சோசியல் மீடியாவோட ஒரு பாய்சன். அதாவது பொது வலைதளத்துல நம்ம பார்க்குற ஒரு மாயையானது. எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து தன் வாழ்க்கையில நடக்கிற பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. நீங்க நான் எப்பவும் சொல்றதா, நீங்க போடுற அந்த கலர்ஃபுல்லான அந்த போட்டோஸை மட்டும் பார்த்துட்டு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தோணுது இல்ல? ஒன்னே ஒன்று மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோசியல் மீடியால நீங்க சிரிச்சுட்டு போட்டோ போட்டு பார்க்குறாங்க இல்லையா? ஆனால் பாதி பேர் அதில் கடன்லையும் மன அழுத்தத்துலையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மோரோவர் அடுத்து என்ன தெரியுமா? டாக்ஸிக் பேரண்டிங். அதாவது உங்களுடைய வெறுப்புகளை வந்து குழந்தைகள் மேலே வந்து திணிக்கிறீங்க. பத்தியா, மாமா பையன் பாரு எப்படி மார்க் வாங்கியிருக்கான், உன் சித்தப்பா பொண்ணு பாரு எப்படி படிக்கிறா பாரு, நீ எல்லாம் என்ன இருக்க, அவன் பொண்ணு மாதிரி அடக்கமாறு. இப்படி சின்ன வயசுல நம்ம குழந்தைகளை நம்மளுடைய ப்ரெஷர் அந்த குழந்தைகள் மேலே அழுத்தி அவங்கள கம்பேர் பண்றோம். ஸோ அவங்களுக்கு தன்னுடைய மேலே ஒரு வந்து ரெஸ்பெக்ட், ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம, ரெஸ்பெக்ட் இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லாம போயிடுது. அதனால அவங்க பெருசானதும் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்களும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சுறாங்க. இதனால வர நன்மை என்ன, தீமை என்ன? இந்த மாதிரி கம்பேர் பண்றதால ஒரு போலியான ஒரு அந்தஸ்துல, ஒரு ஓட்டத்துல, அது என்ன சொல்றது, ஒரு இல்லையா இதுல நன்மை இல்லையா அப்படின்னு சொன்னா நன்மைகள் இருக்கு, ஒரு 2-3 இருக்கு. என்னன்னா, ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தா ரொம்ப நல்ல விஷயம். ஒருத்தவங்க வந்து உழைக்கிறத பார்த்ததும் நம்மளும் நேர்மையான வழியில இதே மாதிரி வந்து உழைச்சு சோம்பேறித்தனம் இல்லாம வாழ்க்கையில முன்னேறணும்ன்றது அந்த ஒரு மோட்டிவேஷனல் வந்து ரொம்ப நல்லது. 2வது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நம்மளை உயர்த்திக்கணும். அவங்கள பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கணும். அதுக்கு நம்ம லைஃப்ல என்னென்ன பண்ணலான்ட்டு ஆரோக்கியமான முறையில நம்ம அவங்க கூட போட்டி போடுறது, அவங்க வாழ்க்கையில உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம வாழ்க்கையை மாற்றுறது நல்லது. ஆனா தீமை என்ன தெரியுமா? இவங்க நல்லா இருக்காங்களேன்னு தெரிஞ்சுட்டு நீங்க போய் கடனுக்குள்ளேயோ இல்ல பெரிய பெரிய கமிட்மெண்ட்குள்ள போய் மாத்திட்டீங்கன்னா, இல்லாத ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்கி வாழ்க்கையை வந்து ஏலத்துல விடுற மாதிரி மென்டல் ஹெல்த் கொலாப்ஸ் ஆயிடும். இது மன ஆரோக்கியத்தை வந்து சீரழிக்குது. எப்பவும் ஒரு பதட்டம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, நமக்குள்ள தூக்கம் இல்லாம போயிடும். ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரமாயி ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தோட இருப்பேன். 3வது முக்கியமான ஒரு விஷயம்ல, உறவுகளுக்குள்ள எப்படி சொல்றது, ஒரு பிரிவு, அதாவது வந்து டெத் ஆஃப் ஜென்யூன் ரிலேஷன்ஷிப். அதாவது அன்பும் புரிதலும் இருக்க வேண்டிய இடத்துல போட்டி பொறாமை வரும்போது, நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, நீ எனக்கு என்ன செஞ்ச, நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு அந்த கணக்கு பார்க்கும்போது அந்த உறவுகள் வந்து உடைஞ்சு போயிடுது, அது ஜீவன் இல்லாம போயிடுது இல்லையா? அதுக்கப்புறம் தனிப்பட்ட அடையாளத்தை வந்து இழக்கிற, அதான் நம்மளுடைய செல்ஃப் ஐடென்டிட்டியை வந்து எழுதுறோம். நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு இந்த சொசைட்டி என்ன விரும்புதோ அதை பார்த்து நம்ம மற்றவங்களுக்காகவே ஒரு வாழ்ற ஒரு டாய் மாதிரி நம்ம மாறிடும். சரியா? அந்த கீ கொடுத்த பொம்மை மாதிரி. இந்த டாக்ஸிக்கான சைக்கிள்ல இருந்து எப்படி வெளியே வருது? யாரு என்ன நினைச்சா எனக்கு என்னங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை நீங்க வளர்த்துக்கோங்க. நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் சரி, இந்த சொசைட்டி உங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். இதான். மற்றவங்களை திருப்திப்படுத்தி வாழ்றதை நிறுத்துங்க. உங்களுடைய தேவை என்ன, ஆடம்பரம் ஏது அதுன்றதை பிரிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு போன் தேவையா, அது உங்களுக்கு தேவை. ஆனா 4 பேருக்கு காட்ட விலை உயர்ந்த போன் வேணும் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஃபேக்கான ஒரு இது. உங்களுடைய வருமானத்துக்குள்ள வாழ கத்துக்கோங்க. கடன் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான கௌரவம். உங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க, கிராட்டிடியூடா இருங்க, எப்பவுமே நன்றி சொல்ல கத்துக்கோங்க. உங்களுக்கு கிடைச்ச அழகான குடும்பம், நிம்மதியான தூக்கம், 3 வேளை ஒரு நிம்மதியான சாப்பாடு, இது எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பேர் இல்லாம இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு இது அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். மற்றவங்க கிட்ட இல்லாததை பார்த்து நீங்க ஏங்காம உங்ககிட்ட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட கத்துக்கோங்க. அடுத்தவங்க கைத்தட்டுல பார்த்து வாழ்றது வாழ்க்கை கிடையாது. உங்க மனசாட்சி, உங்க குடும்பத்தோட நிம்மதியா வாழ்றீங்களா, உங்க மனசாட்சி படி சந்தோஷமா வாழ்றீங்களா, அதுதான் உண்மையான சக்சஸ். ஒருவேளை இந்த வீடியோ இல்ல உங்களுடைய சிந்தனையில ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுத்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இனிமே உங்களுடைய குடும்பத்தோட உறவினர்களோ இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்ல யாருடைய ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய் அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷம் பாருங்க.
அப்படி வளர்ச்சியை பார்த்தா மனசார அவங்கள பாராட்டுங்க. பொறாமப்படாதீங்க, போட்டி போடாதீங்க. போட்டி போடுங்க. ஆனா அந்த போட்டி வந்துட்டு ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் இதுல இதுங்க. ஆனா கடன் தொல்லைக்குள்ள போய் விழுற மாதிரி போயிடாதீங்க. ஏன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரி கடனுக்குள்ள போயிட்டு அதனுடைய வாழ்க்கையே மாய்ச்சிக்கிறாங்க. நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். எதை செஞ்சாலும் பொறுமையா யோசிச்சு நிதானமா செய்யுங்க. உங்க கைக்கு உங்க கையுடைய வரவுக்கு ஏத்த மாதிரி செலவு செய்ய கத்துக்கோங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ்குள்ள போய் விழுந்து அவங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்க பாழாக்கி உங்களுடைய குடும்பத்துடைய நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீங்க கெடுக்க கூடாது. புரியுதுங்களா? எப்பவுமே ஞாபகத்துல ஒண்ணு வச்சுக்கோங்க, நிஜமான வாழ்க்கை வாழுங்க, போலியான அந்தஸ்தை தூக்கி எறிஞ்சிருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.